அன்பு உறவுகளே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு எடுத்த வீடியோ அடுத்தடுத்து நிறைய வேலைகள் வந்ததுனால, இடையில உடம்பு முடியாமல் போனதுனால இந்த வீடியோவை நம்ம சேனலில் உடனே அப்லோட் பண்ண முடியல. சாரி. இந்த vlogல நம்ம தீபாவளிக்கு வீட்டில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஹாப்பி தீபாவளி விஷஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஆல் மை சப்போர்ட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அன்பு உறவுகளே, தீபாவளினாலே தீமையின் மீது நன்மையின் வெற்றியையும், இருளின் மீது ஒளியின் வெற்றியையும் கொண்டாடும் ஒரு சிறப்பான நாள். நரகாசுரன் என்னும் அரக்கனை அழித்த நாள். ராமாயணத்தில் ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் முடித்து அயோத்தி திரும்பிய நாள். இப்படின்னு பல புராணங்கள் ஒவ்வொரு வரலாறு நமக்கு சொல்லுகின்றன. தீபாவளி அன்று அதிகாலையிலே, அதாவது 4லேருந்து 6க்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் தேய்த்து தலையிலேருந்து கால் வரைக்கும் சிகைக்காய் போட்டு தேய்த்து சுடு தண்ணீரில் குளிப்பது காலம் காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மரபு. இன்ன வரைக்குமோ இனி வரும் காலங்களிலும் எல்லாருமே அந்த சம்பிரதாயத்தை தொடர்ந்து செய்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அதே போல தான் நம்ம வீட்லேயும் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் வாங்கியிருந்தேன். நல்லெண்ணெயை தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சிகைக்காயில் மீரா சிகைக்காய் வாங்கியிருந்தேன். சுடு தண்ணி வைத்து எல்லாருமே காலையிலேயே குளிச்சிட்டோம். அதுக்கு பிறகு வாசல் தெளித்து கோலம் போட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்த்து கேஸ் அடுப்பு மேடை கழுவி வீடு வாசல் எல்லாம் பெருக்கி தொடச்சி முதல்ல க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாம் சமைக்க ஆரம்பித்தோம். சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காய்கறிகள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து பின்பக்கமாக வச்சுக்கிட்டேன். பூக்கள் எல்லாம் கட்டுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். எழுந்து போகணும். அதனால் முதல்லையே எல்லா வேலையுமே ஒரே இடத்துலையே நம்ம கொண்டு வந்து வச்சுட்டா கூட உட்காந்துட்டே ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று ஒன்றா எல்லா வேலையும் முடிச்சுக்கலான்னு. அன்பு உறவுகளே, தீபாவளி அன்னைக்கு மழை விட்டு விட்டு பெய்துட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் தீபாவளி கழித்து அமாவாசை அன்னைக்கு கௌரி கேதாரி விரதம், அதாவது கௌரி விரதம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அதிகாலையிலேயே மழை ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மழையினால் நடக்கிறதுக்கு, ஒரு பொருள் கடைக்கு போய் வாங்கிறதுக்கு, வீட்டில் வேலை செய்கிறதுக்குன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. தீபாவளிக்கு படையல் இட்லி மாவை முன்னாடி நாளே அரிசியெல்லாம் ஊற வச்சு நைட்டே அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். தீபாவளிக்கு முன்னாடி நாள். ஏன்னா அப்போ தான் அடுத்த நாள் காலையில் மாவு புளிச்சிருக்கோம், நம்ம இட்லி செய்ய முடியும். குருமா, காய்கறிகள், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு காய்கறி குருமா. எப்போவுமே தீபாவளிக்கு கடலைப்பருப்பு வடை தான் செய்வோம். அதனால் கடலைப்பருப்பு வடை. இந்த க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு குளிச்சுட்டு வந்து முதல் வேலை பருப்பு எல்லாத்தையுமே நான் ஊற வச்சுடுவேன். அப்போ தான் நம்ம மற்ற வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலை செய்யும்போது இந்த பருப்பு எல்லாமே ஊறி 1 மணி நேரமாவது நம்ம அடுத்து இந்த அரைக்கிற வேலைக்கு போக முடியும். எப்போவுமே அரைக்கிற வேலையை முதல்ல முடிச்சுக்கணும். நிறைய நேரங்களில் நாம் கரண்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா அரைக்கிற வேலை நின்று போயிடும். சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் இதை நான் நிறைய நேரங்களில் நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த கஷ்டங்களை. அதனால் எழுந்த உடனே முதல் வேலை குளிச்சுட்டு அடுப்பாண்டை வந்து கடலைப்பருப்பு நான் ஊற வச்சிட்டேன் வடைக்காக. அதே மாதிரி தேங்காயும் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு மிக்ஸி தான் இருக்குது. அதனால் தேங்காயை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து இந்த கடலைப்பருப்பை நான் 1 பாதிமாக அரைச்சி நான் எடுக்கணும். அதனால் இஞ்சி பூண்டும் மிக்சியில் அரைக்கணும். கரண்ட் இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. இட்லி ஊற்றி வச்சுட்டேன் அன்பு உறவுகளே. அதுக்கு பிறகு குருமாவை தாளிச்சிட்டேன். குருமாவில் காய்கறிகள் நான் என்னென்ன வச்சுருந்தேனோ அது எல்லாமே போட்டேன். குருமா வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எப்படி பண்ணுன்றதை. குருமா தாளித்து முடித்த பிறகு
வடைக்கு ரெடி பண்ணி மாவு கடலை பருப்பை ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். காய்கறிகள் கட் பண்ணும்போது தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வடைக்கும் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் ஒவ்வொரு சமயமும் நம்ம சாமி கும்பிடும்போதும் அன்றாடம் வெள்ளிக்கிழமைகள்லையும் நம்ம வைக்கிறது நல்லது. வாசக்காலில் குலதெய்வங்களும் அனைத்து தேவதைகளும் வாசம் செய்வதாம் ஒரு பெரிய ஐதீகம் இருக்கு. மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் ஐதீகம் இருக்கு. அதனால் வாசக்காலில் எப்போவுமே நல்ல நாள், நாளைக்கிழமையில் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் அழகாக அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கிற இடங்கள்லாம் துடைச்சிட்டு வாசலில் மஞ்சளை தேய்ச்சி வாசக்காலில் அழகாக குங்குமத்தை இட்டு அந்த வாசக்காலுக்கு நீங்கள் ஒரு தீப தூப ஆராதனை கற்பூரம் ஆரத்தையும் காமிச்சிடுங்க. அன்பு உறவுகளே, சமையல் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து முக்கியமான வேலை பூஜை வேலை. பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். முதல்ல வாசலில் பிள்ளையாருக்கு நல்லா பிள்ளையார தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு வாசலில் அந்த படம் மாதிரி ஒட்டியிருப்போம் அதை நல்லா கழுவிட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூ வச்சு பிள்ளையார முதல்ல அலங்காரம் பண்ணி தோப்பு கரணம் போட்டு தலையிலேயே குட்டிக்கிட்டேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கப்பா. அதே மாதிரி இப்போ செய்கிற வேலைகள் எல்லாம் சிறப்பாக முடியணும். இந்த தீபாவளி படையல் சாமி கும்பிட்றத நல்லபடியாக செய்து முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். காரணம் என்னென்னா, காலையிலேருந்து யாருமே சாப்பிடல. தீபாவளி படையல் போடுறதுக்கே மணி 12 மணி ஆயிடுச்சு. நானும் எங்கள் வீட்டுக்கார் கூட பரவாயில்ல, பசி தாங்கிடுவோம். குழந்தையும் எங்கள் மாமியாரும் வயசானவங்க, வயசு சின்னவன் என் பாப்பா. அதனால் அவங்க 2 பேரும் நினச்சி எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சீக்கிரமாக வேலையை முடிக்கணும்னு பார்த்தா எல்லோரும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே ஃபோன் பண்ணாங்க. எடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் நம்ம தீபாவளிக்குன்னு ஃபோன் பண்ணும்போது அவாய்ட் பண்ண முடியல. வீட்டில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸு நம்மளுடைய சர்க்கிள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதையும் தாண்டி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்மளுடைய அன்பு உள்ளங்கள், ஆதரவு கொடுக்குற பேரன்பு நிறைந்த நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் இருக்கிறதுனால ஆசையாக தீபாவளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எடுக்காமலும் இருக்க முடியல, எடுத்தோம் நிம்மதியாக பேச முடியல. காரணம் என்னென்னா, வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கிறதுனால தான். எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். எங்கள் வீட்டுக்காரும் 1-2 வேலை செய்வார். ஆனால் அவர் வேலைக்கு போயிட்டு 1 நாள் 2 நாள் லீவில் இருக்கும்போது அவர் அதிகமாக என்னால் இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்ல முடியல. என்னால் சொல்ல மனசும் வரல. காரணம் என்னென்னா, நான் 5 வருஷம் வேலைக்கு போயிருக்கேன். ஒரு நாள் நான் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட எங்கள் அம்மா வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க, நானே போய் செய்வேன். அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த லீவில் நம்ம எவ்வளோ ஒரு உடம்பு அசதியாக இருக்கோன்றது எனக்கு நல்லாவே புரியும். அதனால் மோஸ்ட்லி என் வீட்டுக்காரர் நான் எந்த வேலையும் வாங்க மாட்டேன். இருந்தாலும் சில நேரங்களில் வீட்டில் பூஜை பண்ணும்போதும் அந்த டைமுக்கு முடியணும். அதனால் இந்த வேலை இந்த டைமுக்கு கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முடிச்சுட்டு அப்புறம் நான் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிடுவேன். பாப்பாக்கிட்டேயும் அதான் சொல்லுவேன். எங்கள் மாமியார்கிட்டையும் உங்கள் கையால் தான் இந்த வேலை ஆகணும்னு இருக்குது, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணுன்னு வச்சுட்டு வந்துடுவேன். அவங்களும் முடியும்னா செஞ்சு கொடுப்பாங்க, குறை சொல்ல முடியாது, செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் காலையில் டிஃபனு எதுவுமே டைமுக்கு 9:30 மணிக்கு 10 மணிக்கு கொடுக்காததுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அவங்க படையல் போட்டு முதல்ல அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துடணும் அப்படின்னு. அதனால் அவங்களும் கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. 4 கிழமை வந்தாலே நம்மளுக்கு என்னவோ நம்மளால் படையல் போட்டு சாமி கும்பிடாத சாப்பிடவே பிடிக்கல. எல்லாருமே படையல் போட்ட பிறகு தான் சாமி கும்பிடுவோம். தீபாவளி படையல் ஓரளவுக்கு மழையிலையும் எல்லாருமே கூட சேர்ந்து வேலை செஞ்சு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. படையலும் போட நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். கரண்ட்டு கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருந்துச்சு, நடுவில் மழையினால் அப்படி வந்துருச்சு. முக்கியமாக தீபாவளிக்கும் நல்லெண்ணெயில் ஏன் குளிக்கணுன்றதை தேய்ச்சி குளிக்கணுன்றதை சொல்லிடுறேன். நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க, சுடுநீரில் கங்காதேவி வாசம் செய்கிறாங்க, அதே போல் சிகைக்காயில் சரஸ்வதி தேவி வாசம் செய்கிறாங்க. அதனால் நம்ம சிகைக்காய் தேய்ச்சி நல்லெண்ணெய் விட்டு நம்ம உடம்பெல்லாம் தேய்ச்சி தலையை தேய்ச்சி சுடுதண்ணியில் குளிக்கும்பொழுது கங்கா ஸ்நானம் செய்ததுக்கு சமம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம கங்கா ஸ்நானம் அன்னைக்கு நம்ம செய்கிறோம். அன்பு உறவுகளே, தீபாவளி படையல் சிறப்பாக நடைபெற்றது.
நம்ம சமைக்கிற வேலை ஒரு 2 மணி நேரத்துக்கு இருந்தால் கூட வீடு க்ளீன் பண்ணுறது, மற்ற வேலைகள் செய்கிறது, இதுக்கு எல்லாமே ஒரு 3 மணி நேரம் ஆகுது. காலையில் 5:30 மணிலேருந்து தொடர்ந்து வேலைகள் தான். மதியானம் 12 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலைகள் ஆயிடுச்சு. நம்ம வீடியோவும் சேர்த்து எடுக்கிறதுனால வேலைகள் அதிகமாக தெரியுது. ஆனாலும் வீட்டில் என்னை எதுவும் சொல்லலை. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டே வேலை செய்கிறதுனால நிறைய டைம் ஆகுது. வீட்டில் கொஞ்சம் வேலை சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இருந்தாலும் யூடியூப்க்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க வீட்டில். அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. இந்த வீடியோவை பெரிய வீடியோவாக என்னால் எடுக்க முடியல. சரி, நம்மளால் சின்ன சின்ன ஷார்ட்டு போடலாம் தான் எடுத்தேன். சரி, அதுக்கப்புறமா நம்ம பெரிய வீடியோவாக போடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை பெருசாக மாற்றி போடுறேன் உங்களுக்கு. சரியாக இந்த வீடியோ எடிட்டிங் பண்ண வரல. காரணம் என்னென்னா, நான் பெரிய வீடியோக்காக எடுக்கலாம். அன்பு உறவுகளே, நம்ம சேனலில் பெரிய வீடியோவுக்கு ஹைப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஹைப் ஆப்ஷனில் சில பாயிண்ட்ஸு நம்ம வீடியோவுக்கு கொடுப்பாங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர்களுக்கு, மேலும் புதுசாக நம்ம யூடியூப் சேனல் எல்லாருக்கும் நம்ம வீடியோஸை எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அன்பு உறவுகளே, நீங்கள் கொடுக்குற பேரன்புக்கும் பேராதரவுக்கும் நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேலும் எனக்கு ஆதரவு கொடுக்குற உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். குடும்பத்தின் சார்பாகவும் நம் யூடியூப் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் அனைவருக்கும் தித்திக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி அன்பு உறவுகளே. உங்கள் அன்புக்கும் பேராதரவுக்கும்.